திரு சேயோன் இப்போ புதிய இளைஞர்களை கொண்டு வரதுங்கிறது ஒரு பக்கம், அது வந்து தேவையான விஷயம்தான். பட் அதே சமயம் நீங்கள் இப்போ இத்தனை சீனியர்ஸை ஒரே ஸ்ட்ரெச்சில் வெளியே போங்கன்னு சொல்லும்போது, இல்லை வெளியே போங்க இந்த சென்ஸ் அவங்களுக்கு பதவி இல்லை, அவங்கள இல்லை வேறு இடத்துல அக்காமடேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தேவை வரும்போது அந்த பேலன்ஸ் சரியாக வருமா, இல்லை அவங்க ஒத்துழைப்பாங்களா, இந்த நிறைய கேள்விகள் வரும். இதில் வந்து தேர்தலில் தோற்ற பிறகு தோற்றதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய தலைவர் வந்து ஒரு 38 பேர் குழு அனுப்பக்குள்ள அந்த குழு ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு நாள், ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நாள்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து அந்த தொண்டர்களுடைய ஃபீட்பேக் தான் இந்த சீரமைப்பு. அதில் வந்து என்னன்னா, இளைஞர்களை ஒரு பக்கம் கொண்டு வரக்குள்ள வயதானவர்களை ஒதுக்குறோன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள கட்சி வேற பணிக்கு பயன்படுத்திக்கும். எப்படி? இப்போ இந்த 70+ மாவட்ட செயலாளர் மட்டும் 13 பேர் இருக்காங்க, 65லேருந்து 70க்குள்ள ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த தேர்தல் வரக்குள்ள அவங்கள வந்து நீங்க வேற பதவி கொடுத்தாகணும். ஸோ இது ஒரு 13 + ஒரு 15 கிட்டத்தட்ட 30 பேரை நீங்க வேற எந்த பதவியில் ஆக்க முடியும்? எல்லாருக்கும் மாநில பொறுப்பு இல்லை. திமுகவில் 25 அணிகள் இருக்கு. 25 அணிகளுக்கு மாநில பொறுப்புகள், ஒரு அணிக்கு 8 பொறுப்பு இருக்கு, 200 பொறுப்பு இருக்கு. கழக உயர்நிலை செயல்திட்ட குழுன்னு ஒன்று இருக்கு, ஹை லெவல் கமிட்டி ஒன்று இருக்கு. அந்த ஹை லெவல் கமிட்டி கேன் பி எக்ஸ்டெண்டபிள். அதில் சீனியர்ஸோட ஆலோசனைகள் ஏற்று அவசியம். அதனால் திமுகவில் வந்து இன்றைக்கி திமுகவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் ஒரே கட்சி கிராஸ் ரூட் லெவல் வரையும், வார்டு வரையும் பதவிகள் போட்டிகள் உள்ள ஒரே கட்சி திமுக தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் இளைஞரணியில் மட்டுமே 3.5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க, உறுப்பினர்கள் இல்லை, நிர்வாகிகள். வார்டு லெவலில் ஆரம்பித்து மாநில லெவல் வரையும் நிர்வாகி இருக்காங்க. அதே போல் இப்போ மகளிர் அணி, ஐடி, இந்த 3 அணியிலே வந்து உங்களுக்கு வந்து வார்டுலேருந்து மாநில வரையும் நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்த போறீங்களா? இல்லை, அந்த நிர்வாகிகள் இப்போ புதுசாக இப்போ உட்கட்சி தேர்தல் நடத்தணுங்கிற பேச்சு வந்திருக்குல்ல. இப்போ இந்த மாவட்ட கிளை செயலாளர்லேருந்து மேலே வந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் தேர்தல். நிச்சயம் தேர்தல் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு உட்கட்சி தேர்தலும் தேர்தல் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு திமுக இவங்கெல்லாம் நியமிச்சாங்க சார்? ஒரு முறைமா தேர்தல். ஆமாங்க, தலைவர் வரையும் தேர்தலுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தலைவர் வரையும் பொதுக்குழுவில் தலைவருக்கு வந்து வேட்புமனு உண்டு, அவர் தாக்கல் செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் சார்பு அணிகளை தவிர மீதி பதவிகள் எல்லாம் திமுகவில் வந்து தேர்தல் மூலியமாக ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான். ஒரு காலத்தில் நான் வந்து இளைஞராக இருக்கக்குள்ள எங்கள் மாவட்ட செயலாளர் தேர்தலில் அடித்தடி ஏற்பட்டு மண்டை உடஞ்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தலைமை கூப்பிட்டு 2 பேரை பேசும், நீங்கள் பேசி யாரோ ஒருத்தவங்க ஒரு முடிவுக்கு வாங்கம்பாங்க. சில சமயம் தேர்தல் நடந்திருக்கு. எங்க மாவட்டத்திலே 2014 பல மாவட்டங்கள்ல நம்ம உதாரணங்கள் பார்க்க முடியும். யூ cannot wish it away. இப்போ வேலூருக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல 2-3 மாவட்ட செயலாளரை அப்படியே முடிவு பண்ண கட்டங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏபி நந்தகுமார் அவரோட சாய்ஸ் இல்லையே, அவரோட ஏபி நந்தகுமார் இல்ல அவரோட சாய்ஸ் இல்லையே ஏபி நந்தகுமார். எங்க மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா 2014 ஏகேஎஸ் விஜயன் ஒருங்கிணைந்த நாகை மாவட்ட செயலாளராக இருந்தார். அதை 2ஆ பிரிச்சாங்க, நாகை தெற்கு, நாகை வடக்குன்னு. நாகை வடக்குல மயிலாடுதுறை மாவட்டம் வந்தது. அதில் தேர்தல் நடந்தது. குத்தாலங்கல்யாணமும் இப்போ மாவட்ட செயலாளர்கள் நிவேதா முருகனும் போட்டியிட்டு குத்தாலங்கல்யாணம் 2 வாக்குல ஜெயிச்சாரு. அதனால தேர்தல் அவங்க போடுவாங்களா? மாவட்ட செயலாளரை எடுக்கக்குள்ள பொறுப்பாளரை நியமிப்பாங்க, இல்லைன்னா புதுசா மாவட்டம் கிரியேட் ஆனா பொறுப்பாளரை போடுவாங்க. அந்த பொறுப்பாளரும் அடுத்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுவார், மாவட்ட செயலாளர் ஆயிடுவார். அதனால தான் மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், இந்த பொறுப்பாளருங்கிற பதவி திமுகல மட்டும்தான் உண்டு. வேற கமிங் பேக் டு மை ஒரிஜினல் क्वेश्चन, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மாத்தி இப்போ இதில் ஒரு 13 பேர் 15 பேரெல்லாம் மாத்தி நாங்க வந்து ஹை லெவல் கமிட்டி என்னெல்லாம் சொன்னாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இந்த மாவட்டம் ரன் ஆகுமாங்கிற क्वेश्चन இருக்குல்ல, அங்கதான் நான் திரும்ப வரேன். அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட ரன் ஆகும். இன்ஃப்ளூயன்ஸ்னு தப்பா சொல்ல போட்டுக்கிற சட்டை வந்து மாப்பிள்ளை அவர்தான். இல்ல இதை பற்றிலாம் பேசுறதுக்கு வெற்றி கழகத்துக்கெல்லாம் அருகதை கிடையாது. சரி, என்ன காரணம் சொல்றோன்னா, ஜனநாயகம்னா அவங்க சினிமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க உண்மையான ஜனநாயக கட்சி, அவங்க சினிமால ஜனநாயகம். சட்டப்பேரவையில மக்கள் விவாதம் நடக்குதுன்னா சர்க்கார் படத்தை பத்தி புஷி ஆனந்த் மூத்த அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கார். மக்கள் வரி பணம் வேஸ்ட் இல்லையா? சினிமாவை பத்தி பேச ஓட்டு போட்டு தியாகராயன் தப்புங்க. அதனால ஜனநாயகம்னா திமுகவுக்கு தெரியும், வெற்றி கழகத்துக்கு ஜனநாயகம்னா சினிமா. அவங்க தலைவர் நடிச்ச சினிமா. சினிமாவுடைய ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய அளவில் லாபம் பார்த்தவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். அதனால வந்து சினிமாவுக்கும்
திமுகவுக்கும் ரொம்ப தூரம் அண்ணன் சொன்னாருன்னா திமுக காரங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. சினிமாவுக்கு எங்களுக்கும் ரொம்ப தூரம் சொல்லல. எங்க சினிமாவை பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு திமுகவுக்கு தெரியும். இல்ல நேரத்தை வீணாக்க மாட்டோம் சார். அதனாலதான் வடிவேல் காமெடி எல்லாம் சொல்லி பேசியிருக்காரு சார். நீங்க பாருங்க. அதனால முதல்ல புஷி ஆனந்த் பேசினதை எடுத்து பாருங்க. சரி, அவர்கிட்ட இல்ல ஆக்சுவலா என்னன்னா இன்னொன்னு புஷி ஆனந்த் ஒரு உண்மையை சொன்னாரு. அதை நான் எங்கேயோ சொல்லணும்னு நினைச்சேன். இங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது விஜய் என்ன சொல்றாரு, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன்னு. ஆனா புஷி ஆனந்த் உண்மையை சொல்லிட்டாரு. சர்க்கார் படத்தினுடைய போஸ்டரை கிழிச்சதுனாலதான் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தோம்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால அவர் வந்து மக்களுக்காக வரல, அவங்க சினிமா பட போஸ்டரை கிழிச்சதுனாலதான் தமிழக வெற்றி கழகம் தோற்றுவிக்கப்பட்டு ஆட்சி பிடித்திருக்கிறது. அது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கலாம், அதாவது வாண்டேஜ் பாயிண்ட்னு. ஆனா மக்கள் இயக்கமா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நார்மலி இவங்க வந்து சொல்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்கள் மாற்றுறோம் ஸ்ட்ரக்சரை அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இல்லை. அவங்க இம்பாக்ட் உண்மையிலேயே புரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் கிரவுண்ட்லேருந்து வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது, ஏன்னா மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது யாரும். நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது, உங்கள் கட்சிக்கே அடுத்து இந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அதிமுகலேருந்து பூரா சீனியர்ஸும் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. திமுகலேருந்தோ இல்லை மற்ற பல கட்சிகள்லேருந்தோ உங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, மாவட்ட அமைப்பு செயலாளர்னு விஜயபாஸ்கரை தூக்கி போடுறீங்க, என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி இது வந்து அட்லீஸ்ட் வந்து என்னன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் நியூ. யாரு? இது பார்ட்டியும் நியூ தான். ஆமா, விஜயபாஸ்கர் ஆசீர்வாதத்துடன் பர்வேஸ் செயல்படுவார், அப்படிதானே அவர் சொன்ன மாதிரி? அது ஒரு சின்ன ஒரு விட்டு கொடுக்கிற தன்மையாவது பாத்துக்கலாமே. அப்படி எப்படி? அப்புறம் திமுக அவர் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவர் ஆல்ரெடி மினிஸ்டரா இருக்காரு. அதனால இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா the more the space, அவங்க வந்து ஒரு தொகுதிக்கே கொண்டு வராங்க செயலாளர்கள். தாவேகா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இப்போலாம் கிடையாது, அவங்க வந்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தொகுதி ரீதி. ஏன்னா அங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், இன்னொன்று நியூ பிளட்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸு, அவங்களுக்கு இருக்கிற அந்த வேகம் உத்வேகம் வந்து வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அது மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். இங்கே வந்து ப்ரூவ் பண்ணுன்ற ஃப்ரெஷ் பிளட்ஸ் நிறையா. சரி. ஸோ காம்படிஷன் ஹெவி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டின்னும் போது அவங்க நிறைய பேர் அக்காமடேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரீஸ்ட்ரக்சரிங் இங்கேயும் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அவங்க எப்படி இளைஞர்களை நோக்கி போகிறாங்களோ நீங்கள் மூத்தவர்களை நோக்கி போக போகிறீங்க. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஆமாம், இல்லைன்னா எப்படி விஜயபாஸ்கர் பதவி 2 4 பேருக்கும் வந்து 400 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் லிஸ்ட் லேட்டஸ்ட்டாக எடுத்து பாருங்க. மாற்று கட்சியிலேருந்து வந்த சீனியர்ஸ் எவ்வளோ பேர் நீங்கள் அக்காமடேட் பண்ணிருக்கீங்க. நான் குறையா சொல்லுவேன். மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. நீங்கள் எப்படி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறீங்களோ அவங்க பண்ணுறாங்க. இல்லை இப்போ வந்து அவங்க இன்க்ளூசிவ் வராங்க. ஏன் அப்படின்னா யூத்தாக இருக்காங்க, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சில பேர் வைக்கும்போது இப்போ சீனியர்ஸ் தேவைன்னு உங்களுக்கு புரியுதா? அதனால தான் வச்சிருக்காங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னு யார் சொன்னாங்க? அவங்க தான் வந்து இளைஞரணி ஆரம்பிச்சோன்னாங்க. 10 லட்சம் பேர் நீங்க சொல்லுங்க சார், அங்க யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னு. இல்லை, நான் போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. புரியுதுங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 பார்ட்டிக்கு தான் ஷஃபிள் ஆவாங்க. ஏடிஎம்கே ரூலிங்ல இருக்கும்போது அங்கே நிறைய பேர் போவாங்க, இவங்க ரூலிங் வரும்போது இங்கே போவாங்க. இப்போ புதுசாக ஒரு டீம் வந்தோடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும், பாலிடிக்ஸ் தெரியும். ஸோ அங்கே போய் இங்கே வாய்ப்பே இல்லை அதிமுக தரப்பில். அங்கே போய் நம்ம ப்ரூவ் பண்ணலான்றதுக்காகவும் நிறைய பேர் போயிருக்காங்க. இது யதார்த்தம் இது. அப்போ இது வந்து அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில், ஏன்னா கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அளவுக்கு அதிகமாக வேலை செய்வாங்க, புதுசாக வரவங்க யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்கள வந்து இவங்க லூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ரியாலிட்டிக்கு வரும்போது இங்கே கொஞ்சம் வந்து என்ன ஆகுதுன்னா, இதே ஸ்பீடு போனோம்னா நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு போஸ்ட் எலெக்ஷன்ஸுக்குலாம் டிஎம்கேக்கு சொல்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஆஸ் யூஷுவல் இவங்க சொல்லுவாங்க ஏதோ பண்ணலாம்னு நினைப்பாங்க, ஆனால் சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி தான் போகுன்றது. ஓகே, ரஜினி ஒரு பாயிண்ட்டை திரு மதிவாணனும் ரைஸ் பண்ணாரு, மார்ட்டினும் ரைஸ் பண்ணாரு. நீங்கள் இந்த வாரிசு அரசியல் பிம்பத்திலேருந்து வெளியே வராமல், இப்போ நீங்கள் வந்து மாவட்ட செயலாளரை மாற்றலாம், கிளை செயலாளரை மாற்றலாம், இது மாற்றலாம், பட் கடைசியாக ஓட்டு போடுறது யாருக்கு? கிளை செயலாளருக்கு இல்லை. யார் முதலமைச்சரோ அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம். திரு மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. அப்போ அங்கே இன்னும் நீங்கள் அதே ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கும் போது இங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மாற்றினாலும் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. மாற்றுறதே வந்து ஏதோ இண்டிவிஜுவலாக முடிவு பண்ணி அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் மாற்றுறாங்க, அங்கே இருக்கிற அண்ணன் துரைமுருகன் மாற்றுறாங்க, அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து தே ஆர் எலெக்டட் பை தேர் மெம்பர்ஸ். திமுகவில் அதாவது அந்த அட்டை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே போய் ஓட்டு போட்டு தனக்கு யார் மாவட்ட செயலாளராக வர வேண்டும் என்று தீர்மானிப்பது அங்க இருக்கிற தொண்டர்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற தொண்டர்கள், அவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறப்ப எல்லார்கிட்டயும் உட்கார வச்சு செட்டிங் பண்ணி இவங்க தான் வரணும்னு சொல்றது வந்து அது வந்து ஓட்டு போட போறாங்க. நீங்க வந்து செட்டிங் பண்ணி டைரக்டா கூட்டு வந்து உட்கார வைக்க முடியாது. நீங்க தாவேகமம், அதாவது திமுக பொறுத்தவரையும் தேங்கி நிற்கிற குட்டை இல்லை, இது வந்து ஒரு காட்டாறு. அதாவது அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிற காட்டாரு திமுக. அதாவது
இன்னைக்கு தாவேக்கால எவ்வளவு பிரச்சனை குடும்ப இருக்கு. அரசியல்ல மட்டும் நீங்க தேங்கியே நிக்கிறீங்களேன்னு கேக்குறாரு அவர். என்ன குடும்ப அரசியல்? இல்ல காட்டா கட்சி தலைமைக்கு வேற யாரும் ஓடி போய் ஒரு இடத்துல நின்னு கட்சி தலைமைக்கு ஏங்க, தொண்டர்கள் விரும்புறாங்க, வராங்க, உங்களுக்கே கஷ்டம். கட்சி தலைமைக்கு தலைவரும் தேர்தல்ல போட்டிட்டு ஜெயிச்சு தான் தலைவரா வர. வேற யாரும் போட்டியிட மாட்டாங்க. மேம், அது ஜனநாயக முறையில நடைபெறுது. தலைவர் ஒருத்தர் தான் அங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னா அப்ப யார் செலக்ட் ஆவாங்க? இப்ப நீங்க ஒரு நார்மலா தேர்தலே எடுத்துங்க, கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு தேர்தல்ல போட்டிட்டா கூட யாருமே போட்டி இல்லைன்னா அவர் வந்து தேர்வாவாரு. இதுதான் ஜனநாயகம். ஜனநாயக அடிப்படையில ஒரு தலைவர் தேர்வாகிறாரு. விஜய் அவர்கள் எந்த எலெக்ஷன்ல போட்டிட்டு அவர் யார் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க? அவர் ஆரம்பிச்சிட்டார் கட்சியை. போங்க தேர்தல் வைங்க. அதான் தேர்தல் வைக்க முடியுமா? தேர்தல் வச்சா ஒண்ணு நடக்கும். கரூர்ல இது மதியழகன் நிப்பாரு, இந்த சைடு வந்து விஜயபாஸ்கர் நிப்பாரு. அங்க வந்து புதுக்கோட்டையில பர்வேஷ் நிப்பாரு, இங்க நிப்பாரு. அதே மாதிரி இங்க ஈசிஆர் வந்து சோழிங்கநல்லூர்ல கேபி கந்தன் நிப்பாரு, இங்க வந்து ஈசிஆர் சரவணன் நிப்பாரு. அப்போ உங்களுக்கு தேர்தல் வைக்கணும்னா பயம். அந்த மாதிரி திமுக பயந்து போய் அடிச்சு யாருனாலும் ஜனநாயக முறையில யாருனாலும் மாவட்ட இப்போ திமுகன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு மேம். தலைவர், பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், பேரூர் செயலாளர்னு சொல்லி ஒரு கட்டமைப்போடு இயங்குகிற ஒரு இயக்கம். நீங்க ஒரு தேர்தல்ல இப்போ வந்து தாவேக்கா இன்னொரு தேர்தலை சந்திக்கணும்னா அவங்க கிட்ட ரூட்டே கிடையாது. யாருக்கு யார் உத்தரவு போடுவான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. புஷி ஆனந்த் சொல்றாரு, யாருக்குமே தெரியாதுங்க. எங்க தலைவரை பார்த்து உளுந்த ஓட்டு. நானே டி நகருக்கு 4 முறை தான் போனேன், ஏதோ ஓட்டு போட்டாங்க, நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் சொல்றேன். அப்போ உங்களை யாருன்னே தெரியாது. விஜய்க்கு விழுந்த ஓட்டு, கவர்ச்சியா கண்டு போட்ட ஓட்டு, கவர்ச்சிக்காக விழுந்த ஓட்டு. 234 தொகுதியிலே நான் தான் நிக்கிறேன்னு ஓட்டு போடுங்க. கம்பேக் கொடுக்கிறதுல ஸ்பெஷாலிட்டி டிஎம்கே. இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லியிருக்கார், 1991ல ஒரு இடம் ஜெயிச்சோம், 1996ல அப்படியே கம்பேக் வந்தோம். நீங்க முழுமையா வெற்றி பெற உங்களால முடியல. வாங்கின எண்ணிக்கை 108, உடனே உங்களுக்கு மக்கள் 234 தொகுதிகளும் விஜய் தான் எங்களுக்கு எல்லாமே ஓட்டு போட்ட மாதிரி டைலாக் பேசினுக்கிறீங்க. 108 தான். ஓகே திரு மதிவாணன், இப்போ இந்த நீங்க திமுகவில் யார் தலைமைக்கு வர முடியும்னு கேக்குறீங்க, தாவேக்கால தலைமைக்கு தேர்தல் நடக்குமான்னு கேக்குறாங்க. நடக்கணுங்க. எல்லா நடக்கணுங்கிறது வேற, நடக்குமா? விஜய தவிர வேற தலைவர் உண்டா தாவேக்காக்கு? அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சி வந்து ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியும். நான் இப்ப 2-3 விஷயத்த சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது வந்துங்க, திமுக என்பது இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகும் பாடத்தை கத்துக்கொள்ளவில்லை. அது வந்து திரும்பவும் பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து போடுறாங்க. அதனால என்ன? ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வெளியே யாரும் போயிடக்கூடாது. அந்த குடும்பத்துல இருக்கிறதா ஏங்க இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள்ல சீனியர் அவரு திறமையானவரா KN நேரு இருக்காரு, தங்கம் இல்ல இல்ல சூப்பர் சீனியர் சார் அவரு. விஜய் விட சூப்பர் சீனியர் செங்கோட்டையன். உதயநிதி ஸ்டாலினை வந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சார். உங்களுக்கு எங்க சார் வலிக்குது? எங்க எதிர்க்கட்சி எங்க கட்சி தலைவர் யாருன்னு நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க முடிவு எடுக்க நீங்க ஆலோசனை சொல்றீங்க. உங்க ஆலோசனை வெற்றி கழகத்தோட நிறுத்திங்க. இல்ல இல்ல நீங்க ஆலோசனை சொல்ல வேண்டாம். திமுகவுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது. சரி, திறமை இருக்கு. திரு மதிவாணன் தொடர்ந்து பேசுங்க. இருங்க, தலைவர்னு கொண்டு வந்து இல்ல இல்ல வர இங்க இல்ல இல்ல கேளுங்க. திரு மதிவாணன் கேளுங்க, நான் தான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நாகரிகமா இருங்க. நீங்க பேசும்போது யாரும் நாங்க தலையிடலையே. ரெண்டாவது சார், எங்க கட்சி தலைமையை நீங்க கேள்வி கேட்கல, பதில் சொல்லிதான் குறிப்பிட்டு செய்துதான் அவர் முடிச்ச அப்புறம் பதில் நடைபெறும் மாற்றங்கள்லாம் அந்த கட்சிக்கு பயனளிக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா மாற்றமும் நடக்க போறது இல்ல, ஏமாற்றம் தான் மிஞ்ச போகிறது, பயனளிக்கவும் போறதில்லை. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒருவருக்கு ஒரு பதவின்னு சொல்றாங்களே, இது வந்து எல்லாருக்குமா? கனிமொழி வந்து மகளிர் அணி தலைவியா இருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் மகளிர் அணி செயலாளர் மாத்தியாச்சு சார். அவங்க துணை பொதுச் செயலாளர் சார். துணை பொதுச் செயலாளர் சார் 10 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருக்காரு. ஹெலன் டேவிட்சன் சார். சார் மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் பேரோட சொல்றேன் சார். தயவு செய்து படிங்க சார். அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, தெரிஞ்சுட்டு பேசுங்க சார். ரெண்டாவது நான் என்ன கேக்குறேன்னா, சமூக நீதியை பத்தி பேசுறாங்கல்ல, இந்த மாற்றங்கள்ல இது நடந்திருந்தா இன்னைக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பெண்களுக்கு 33%,
அதே போல தலித்துகளை மாவட்ட செயலாளர் தலித்து ஒரு 20% இருக்கணும், சிறுபான்மை இருக்கணும்னு சொன்னாங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. ஆனா உதட்டளவில பேசிட்டு கட்சி அமைப்புகள்ல தலித்துகளுக்கோ பெண்களுக்கோ அல்ல சிறுபான்மைக்கு இடம் கொடுக்காம இவங்க வந்து என்ன சமூக நீதியை காப்பாத்த போறாங்க? அடுத்ததுங்க இந்த மாற்றங்கள் அமைப்புல பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவர்கள் கூட்டணி மாற போறாங்க பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியோட இன்றைக்கு மறைமுகமா டீலிமிட்டேஷன்ல அவங்க டைலூட் ஆகுறாங்களே, இந்த கூட்டணி உருவானால் சிஎம் விஜய் அதான சொல்லிருக்காரு, எதிர்காலமே இல்ல சீஃப் மினிஸ்டர் டைலூட் ஆறாரா? சார் சிலபஸ்க்கு வாங்க, வெளில போகாதீங்க, கம் டு தி சிலபஸ். டிஎம்கே டீலிமிட்டேஷனுக்கு வாங்கன்றாரு. கம் டு தி சிலபஸ்ங்கற, சிலபஸை தாண்டி போகாதீங்க. ஆமாமா, நீங்க எல்லாம் வந்து சிலபஸ்க்குள்ளவே தான் பேசிட்டு இருந்தீங்க. 3/4 மணி நேரமா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மயக்கத்தில் ஓட்டு போட்டாங்க எல்லாம். அதாவதுங்க சட்டசபை நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நேரலையில உருவாக்கி இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது, என்ன பேசுறாரு. ஒரு மாண்புமிகு அமைச்சரை எதிர்கட்சி தலைவர் சங்கி மந்திரின்றாரு. அவர் பாத்ரூம் போனது எவ்வளவு நாய் போனாருன்னு பார்த்த மந்திரி அவரு. பாஜகவோடு நீங்க இல்லாத மாதிரியோ RSS உங்க கலைஞர் அவர்களே நல்ல அமைப்பு, அது மேல தப்பான அபிப்பிராயம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேசி இருக்காரு, எழுதி இருக்காரு. அதனால நீங்க இன்னொன்னு சொன்னாரு, உலகத்திலேயே சொல்லிங்க, இந்தியாவில இல்ல உலகத்திலேயே திமுக மாதிரி எந்த கட்சியும் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 25 வருஷம் இந்த கட்சி மாநில கட்சி எல்லா ஆட்சியிலும் இருக்குங்க. பிஜேபி ஆட்சியில இருக்கும், மத்தியில மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க, எம்பியா இருந்தோம், மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க எங்களை, மெஜாரிட்டி எங்களுக்கு இருந்தது. கொள்கை தங்கங்கள் நீங்க எல்லா கட்சி ஆட்சியிலும் நீங்க பங்குபடுவீங்க. ஆனா நீங்க தான் ஏன் நீங்க பொறாமப்படுறீங்க? எல்லாருக்கும் போன் பண்ணி பேசியிருக்காரு முதலமைச்சர், துணை முதல்வர் ஆகணும்னு. அதாவது கட்சி உறுப்பினர்கள். ரஜினி அந்த மேட்டரை டச் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்களாமே? இந்த பிஜேபி கூட கூட்டணி எல்லாம் நாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக நிக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தப்ப வந்து ஒரே டைம் கூட ஒன்றும் இல்லை அண்ணன், இது வன்னியரசு வந்து தெரியாத அவர் மோடின்ற பேரை சொல்லிட்டாரு. ஆதவர்ஜனா உடனே இருந்து மோடின்ற பேரை நீக்குங்க, ஐயோ அவர் நம்ம எஜமானர், அவரை பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு உங்க தலைவர் பேரை சொல்லும் போதும் சிஎம் சாரி கேட்டாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல மோடின்றது பிரதமரை வந்து எல்லாருமே மோடின்னு தான் சொல்றாங்க. எங்க தலைவர் வந்து அந்த மாதிரி பேரை சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க. அதனால பிரதமர் சொன்ன பேரு நீங்க அப்படியே பேரே மாத்துறீங்க போல தெரியுது. அவருடைய பெயர் திரு கருணாநிதி. அத சொன்னா தப்பு. என்ன மாதிரி சொன்னாரு, ஒரு திமிருத்தனத்தோட சொல்றப்போ அவரே சாரி கேட்டார்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை எதிர்த்து தாவேகா நிக்கிறோம். ஒரு இடத்துலயாவது பாஜகன்ற பேரை கூட இதை பயன்படுத்தல இன்றைய முதலமைச்சர். ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு இடத்துலயாவது மோடிக்கு எதிராக நாங்க நிக்கிறோம், பாஜகவுக்கு எதிராக நிக்கிறோம் சொல்லி பேசுவதற்கே அச்சப்படக்கூடிய தாவேகாவை சேர்ந்தவர்கள் திமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். திரு மதிவாணன், you want to respond? அதாவதுங்க இவங்க வந்து இவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரும் தாவேகாவினர் நினைச்சுக்கிறாங்களா? அதாவது நான் வந்து தாவேகாவுக்காக ஏங்க நான் பேசணும்? நான் ஒரு அரசியல் விமர்சகரா திமுகவினுடைய இந்த மாற்றங்கள் பயனளிக்க போவதில்லை, இது ஒரு பிரசவ வைராக்கியம் மாதிரி காஸ்மெட்டிக்கா பண்ணிட்டு விட போறாங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதாவது பாஜகவை எதிர்த்து பேசலன்றாங்களே, பாஜக தமிழ்நாட்டுல செல்லா காசுங்க. பாஜகவை எதுக்கு எதிர்க்கணும்? நீங்க உங்க அரசியல் தேவைக்காக மைனாரிட்டி ஓட்டை வாங்கறதுக்காக பாஜக எதிர்ப்பு சக்திகளான விசிக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாம் கையில கம்யூனிஸ்டுகளை வச்சுக்கிறதுக்காக பூதம் காட்டினீங்க. பாஜக என்ற பூதம் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லலாம், சட்டமன்ற தேர்தலில் செல்லா காசுங்க. மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனை ஜெயிக்க முடியல, அந்த கட்சியை பூதாகரம் ஆகிட்டு நாங்க பாஜக எதுக்கு? பாஜக சட்டமன்ற தேர்தல்ல அவதூறா பேசின நயனார் நாகேந்திரனை உங்களால கைது பண்ண முடியல. டெல்லிக்கும் நடக்கிற போராட்டம் கைது பண்ணி உள்ள வைங்க பார்க்கலாம். ஆக உங்க தேவைக்காக உங்க வசதிக்காக பாஜக எதிர்ப்பு என்பதோ பாஜகவோடு கூடி கலாவதோ
ஏன் 4 வருஷமா நிதி ஆயோக்கு போகாம இருந்த மு.க. ஸ்டாலின் சார் சார் வாங்க சார், இன்னைக்கு மேட்ருக்கு வாங்க சார், நிதி ஆயோக் இன்னைக்கு மேட்ருக்கு வாங்க. நிதி தனியா போய் பேச சார் ஓல்டு சிலபஸ் மோடிய பாருங்க, Out of மோடிய பத்தி அல்லது பாஜகவை பத்தி பேசந்தால ஒண்ணு அவங்க நிறுத்தல. அதாவது வன்னியரசு என்ன சொன்னார்னா, அந்த பர்டிகுலர் பாமக சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க உங்க நிறுவனர் ராமதாஸை காப்பாத்துறதை விட நீங்க மோடியை காப்பாத்துறதுல குறியா இருக்கீங்க. அப்பதான் அவையில இல்லாதவங்களை இங்க பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அவையில இல்லாதவங்களை பேசக்கூடாது, பேர் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. உடனே பயந்து நடுங்கிட்டாங்களா? மூஞ்சிக்கு நேரா நிதி ஆயோக் பிரதமரோட பேர் எங்கேயுமே சொல்லக்கூடாது. 13 ஒரு பதிவு எடுத்தாரு. ஜூன் 9ஆம் தேதி போய் மூஞ்சிக்கு நேரா பேசுறாரு டெல்லியில. உங்கள மாதிரி பயந்துகிட்டு பாய்காட் பண்ணல 4 வருஷம். அதே போல இன்னைக்கு அமித்ஷா வந்தாரு, மூஞ்சிக்கு நேரா பேசினார் தமிழகத்தின் குரலை. நீங்க பாஜகவோட கூட்டு சேராத கட்சியா? அதுக்கு தகுதி உள்ள ஒரே இந்தியாவில் காங்கிரஸ் ஒன்றுதான் ஊசலாட்டம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் பாஜகவையும் மதவெறியை எதிர்க்கிற ஒரே கட்சி. நீங்க வந்து போய் சேருவீங்க, வெளியே வருவீங்க. சரி, நீங்க பேசுறதுக்கு அருகதை கிடையாதுங்க. கேப்போ திரு பிரபாகர் ஒரு பாயிண்ட் திரு மதிவான டச் பண்ணாரு. இப்போ இந்த ஏஜ்ங்கிறது ஒரு ஃபேக்டர், பட் அதை தாண்டி இன்னைக்கு தாவேக்கால பார்க்குறோம், தாழ்த்தப்பட்டவர்கள்லேருந்து எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு வந்து அவங்க அதிகமாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நிறைய எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம். இப்போது அதெல்லாம் வந்து திமுக கணக்கில் கொள்ளலையோ? இப்போ ஒரு ஏஜுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம சுருங்கி நிற்கிறோமோ அப்படின்ற கேள்வி. இன்றைக்கு இருக்க தீர்மானத்துல ஏஜ்ன்றதோட இருக்கு, ஏஜ்ன்றது மட்டும் தீர்மானத்துல வெளியே வந்திருக்கு. மத்தபடி 33% ரிசர்வேஷன் அப்படின்றது கனிமொழி துணை பொதுச்செயலாளர் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இன்டர்னல் மீட்டிங்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஷுட் இம்ப்ளிமெண்ட் 33% ரிசர்வேஷன் இன்டர்னலி இந்த எலெக்ஷன்ஸ்ல அதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி டிஎம்கேயோட கான்ஸ்டிடியூஷன் படியே வந்து துணை அமைப்பாளர்கள் வந்து பட்டியல் சமூகத்தினர் தான். துணை செயலாளர் மாவட்ட லெவல்ல கீழே வரைக்கும், அது ஸ்டார்டிங்ல இருந்து கிராஸ் ரூட் வரைக்கும் அவங்க வந்து பட்டியல் சமூகத்தினர் தான். அப்படி வந்து எந்த கட்சியிலும் இல்ல இப்போதைக்கு. சோ as a பார்ட்டியா ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர்லாவே அது இருக்கு. நீங்க இப்ப கண்டெஸ்டிங் அப்படின்னு வரும்பொழுது there are scopes, but of course அதுலயும் வந்து they could follow reservation. ஏன்னா ஒரு 75 வருஷ கட்சினால வந்து முழுமையாக சமூக நீதி வந்து கட்சிக்குள்ள அமல்படுத்த முடியல அப்படின்றப்போ நீங்க இப்ப அதனாலதான் இப்ப யங்ஸ்டர்ஸ் கொண்டு வர முடியல, ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரணும். ஆட்டோமேட்டிக்கா யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் ஆகி மேல வந்திருக்கணும். ஆனா ஒரு தேக்க நிலை இருக்குன்றப்பதான் ஒரு நாம் செட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே 70 இயர்ஸ் ஒரு நாம் செட் பண்றோம்னு. அப்ப இந்த மாதிரியான ஒரு திராவிட இயக்கத்துல நேச்சுரலாக இயற்கையாக வந்து வந்திருக்கணும். ஒரு பட்டியல் சமூகத்தினர் வந்து பட்டியல் சமூகத்துல இருந்து பல மாவட்ட செயலாளர்கள் உருவாயிருக்கணும், பல தலைவர்கள் உருவாகிருக்கணும். ஆனா நம்ம இன்றைக்கு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. அப்போ அப்படி நேச்சுரலா நடக்கல அப்படின்னா அதை கட்டாயமாக கொண்டு வரணும். இப்ப எப்படி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி அதை கட்டாயமாக்கறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி 33% இடஒதுக்கீடும், பட்டியல் சமூகத்தினர் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு இவ்வளவு சதவீதம் மொத்தம் இருக்கு 110 அப்படின்னா அதுல வந்து இவ்வளவு சதவீதமானவர் வந்து பட்டியல் சமூகத்தினருக்கு அவங்களோட அந்த நம்ம ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிற பொழுதே அந்த அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்றதெல்லாம் வச்சு அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா 75 வருஷ கட்சி அது பண்ணியிருந்தா மேபி இன்னும் கூட வைப்ரண்டா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப தாவேக்கால வந்து 8 பட்டியல் சமூகத்தினர் அமைச்சர் வச்சிருக்கின்றாங்க. இது ஆப்டிக்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ். பட் when it comes to district secretary பார்த்தோம்னா அவங்களும் district secretary வந்து காஸ்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒன்னும் வந்து ரொம்ப சமூக நீதியை கடைபிடித்து இல்ல நம்ம ஆப்டிக்ஸ் ஏன் கடந்து போகணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவ்வளவு மினிஸ்டர்ஸ் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து இது வரைக்கும் வந்ததே இல்ல. அவங்க பர்ஃபார்மன்ஸே பார்க்காம நம்ம ஆப்டிக்ஸ்ங்கற முடிவுக்கே வரணும். மினிஸ்டர்ஸ்க்குள்ள நான் போவே இல்லை, மினிஸ்டர்ஸ் ஆப்டிக்ஸ்னு சொல்லவே இல்லை. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வரும்பொழுது இப்ப நம்ம கட்சி அமைப்பா பேசிட்டு இருக்கோம், ஆர்கனைசேஷனா பேசிட்டு இருக்கப்போ டிவிகே as a கவர்மெண்ட் எய்ட் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இவ்வளவு பேர் இருந்தது இல்ல நம்ம இதுல. ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் கட்சியா பாக்குறப்போ திமுக இப்ப வந்து பண்ணிருக்கதா 110. இதற்கு முன்னாடியே வந்து தாவேக்கார் 120 இருந்தாங்க. இப்ப திரும்பவும் அதை வந்து விரிவாக்கம் பண்ணல 147 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 147 பேர்ல அவங்க ஆர்கனைசேஷனா வந்து தலித் எம்பவர்மெண்ட், மைனாரிட்டிஸ் ரிசர்வேஷன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. பட் as a first of its kind எடுத்துட்டு ஆர்கனைசேஷன் லெவல்ல இருந்து டிஎம்கே could start அப்படின்றோம்.
ஓகே. பட் இப்போ இந்த வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ அதுலேயே ஒரு மாற்று கேள்வி கூட இருக்குல்ல, ஏன் ஃபஸ்ட்டு ஒரு வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணோம்? இது வந்து ஒரு ஏஜிஸ்டான ஒரு பார்வையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்ல. நம்ம எவ்வளவோ தலைவர்கள் 70 வயசுக்கு மேலே தான் அவங்களோட பீக்கில் பர்ஃபார்ம் பண்ண நம்ம பல பிரதமர்களை பார்த்துருக்குறோம். டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கோம், திரு வாஜ்பாயை பார்த்துருக்கோம், ஏன் திரு கருணாநிதியை பார்த்துருக்கோம், இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்குறோம். அவங்களோட 70ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வை ஷுட் வி பி ஏஜிஸ்ட் அபவுட் இட்? நம்ம இன்னைக்கு இளைஞர்கள் வராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லா 70+ ஒதுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல, எனக்கு இந்த அரசியல்ல ஓய்வு கொடுக்கறது அப்படின்றதுல உடன்பாடு கிடையாது. அட் பர்சனல் லெவல், பொலிட்டிக்கலா அனலிட்டிக்கலா இல்லாம அட் பர்சனல் லெவல் நீங்க 70ன்றது இல்ல, தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இன் பொலிட்டிக்ஸ் அப்படின்றதுதான். ஆனா இப்ப ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்க வந்து இப்ப ஜெனரேஷன் சேஞ்ச் நடக்குது, லீடர்ஸை பாக்குற விதம் மாறி இருக்கு. ஒரு ஒரு லுக்ரேட்டிவான ஒரு லீடர் தேவைப்படுறாங்க. அந்த ஃபேஸ்ன்றது ஒருவேளை அவங்க ஹார்ட் ஒர்க்கரா கூட இருக்கலாம். இப்ப நம்ம பேர் சொல்ற பல பேரை வந்து நேர்ல முகங்கள் பார்த்தோம்னா அந்த பகுதிகளில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எல்லாம் நீங்க வந்து மாநில அளவிலான முகமா மாற்ற முடியாத காரணம் வந்து அவங்க அந்த பகுதியில தான் நம்ப தகுந்த முகமா இருக்காங்களே ஒழிய ஒரு மாநிலம் அறிந்த நம்ப தகுந்த முகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கவர்ச்சின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன்ல புரிஞ்சு கொள்ளப்படுது. அது வந்து ஒரு ஆளுமை அப்படின்றது. இப்போ விஜய் அவர்களை நம்புறாங்க அப்படின்னா அவர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் தே ஆர் பிலீவிங் ஹிம். அவர் வந்து எதுவும் நேரடியாக வந்து இது பண்ணல. அவர் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் இட் ஹி இஸ் ட்ரஸ்டிங். அதே போல இங்கேயும் வந்து அவரு மற்ற இடங்கள்லயும் வந்து அவங்க அந்த ஃபேஸ் ஆஃப் இட் தே ஷுட் ட்ரஸ்ட். அதனால அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. இல்ல இப்போ ஏஜ் லிமிட் வைக்கிறது சரின்றீங்களா சரியில்லைன்றீங்களா? யுவர் பர்சனல் ஒபினியன். சாரி, ஏஜ் லிமிட் வைக்கணுமா வைக்க கூடாதா? ஏஜ் லிமிட் வந்து இப்போதைக்கு திமுகவுடைய நிலைமையில இஃப் தே ஹேவ் டு ரீவாம்ப் தி பார்ட்டி, ஏஜ் லிமிட் அவங்களோட காலத்தின் கட்டாயமா இருக்கு. ஏன்னா வந்து ஜெனரேஷன் சேஞ்ச் நடக்குது, ஒரு லீடர்ஷிப் புஷ் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. கிராஸ் ரூட் லெவல்ல உங்களுக்கு ஃப்ரீ ஆகணும்ல. உங்களுக்கு அந்த தேக்க நிலை இருந்துட்டே இருந்ததுன்னா புதுசா வர்றவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கவே இருக்காது. சோ அதை எப்படி ஃப்ரீ பண்ண முடியும்னா இந்த ஏஜ் லிமிட் வச்சு தான் அவங்களால ஃப்ரீ பண்ண முடியும். ஓகே. திருசேயம் நிறைவான கருத்து. புது ரத்தம் பாய்ச்சுவதற்கும் கட்சியை இன்னும் ஜனநாயகத்துக்கு ரீதியாக இன்னும் கொண்டு போகிறதுக்கும் எல்லோருக்கும் பதவி கிடைக்கணும், கட்சியில் பணியாற்றுக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த சீரமைப்பு தேவைப்படுது. இந்த சீரமைப்புக்கு பிறகு 2014 தோல்விக்கு அப்புறம் 2016 சில சீரமைப்புகள் செஞ்சதுனால 2014 சட்டமன்ற தேர்தலில் 90க்கு அதிகமான இடத்துல திமுக ஜெயிச்சுது. அதே மாதிரி 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தலெலாம் பிரதிபலிப்பு இருந்தது. அதுபோல் இப்போது வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். அதே போல் முதியவர்களை அவர்களுடைய அனுபவத்தை நம்ம ஆலோசனையாக பயன்படுத்திக்கணுங்கிற சீரிய நோக்கத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோ இல்லை வேறு யாரோ பார்த்தோ கொண்டு வர வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. ஏன்னா இது 75 ஆண்டு கால கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு நகரத்தில் 2 பெரிய ஹோட்டல் இருக்கும். புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக்குள்ள அந்த 2 ஹோட்டலில் சாப்பிட்றவங்க புது ஹோட்டலுக்கு கொஞ்ச நாளைக்கு போவாங்க. சரி. அப்புறம் அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு திருப்பி பழைய ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. சரி. அதே போல் தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு புது ஹோட்டல், அது நீடிக்காது. திமுக உங்க மெனுல மாத்திருக்கீங்க. புது ஹோட்டலை பார்த்து எங்க மெனுலாம் மாத்தல, அதெல்லாம் எங்க மெனுலாம் மாத்தல. எங்க மெனு இன்னும் ஆடப் பண்றோம். ஆக்சுவலி இது வந்து இப்போ அவங்க சீரியஸா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் எப்போ அப்படின்னா சட்டசபையில் தாவேகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட டைனமிக்ஸ் ஏஜ் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காரு, ஆனால் லிமிட்டடாக இருக்காங்க. மற்றவங்க யாரும் இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆக்சுவலி தேர் அவுட் பெர்ஃபார்மிங். போய் சொல்கிறாங்க. அதான் எழுப்பி ஓடி வரீங்களா முன்சீட்டுக்கு, அதுலேருந்தே தெரியுது யார் போய் சொல்கிறாங்க. 2 கார் வச்சுக்கிட்டு மெச்சூரிட்டிக்கும் நான் சொல்கிறேன், மெச்சூரிட்டி அனுபவத்திற்கும் இளமைக்கும் வித்தியாசம் இருக்குது. இளமையில் வைப்ரண்ட்டாக கேள்வி கேட்டாலும் அனுபவத்தில் கரெக்டாக சொல்லணும். ஆனால் அனுபவஸ்தர்கள் எல்லாம் முன்சீட்டுக்கு ஓடி வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. ஸோ அவங்க தெரியுது அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு. வரலாற்றிலே ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரோட பேச்சுக்கள் தான் சபை குறிப்புல அதிகமா நீக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? மரபுகளுக்கு புறம்பா பேசியிருக்காங்க. சபாநாயகர் அமைதியா இருங்க இடத்துல இருங்கன்றதுதான் அதிகமா இருக்கும். அதான் இந்த முறை. ஓகே ஓகே. திரு ரஜினி, எஸ். அது பொலிட்டிக்கலுக்கான வந்து ஏஜ், அதாவது 70 வயசுக்கு அப்புறம் அவங்கலாம் வந்து ஓய்வு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 70 வயசு வந்து மாவட்ட செயலாளருக்கு தான். நீங்க திமுக இளைஞர்களே எல்லாம் நம்ம இங்கே உதாரணம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 23 வயசு.
நான் வந்து திமுகவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் வந்து திமுக இளைஞர்கள் இல்லை, ஏதோ தாவேக்கால தான் இளைஞர்கள் போய் அப்படியே வந்து குவிஞ்சிருக்காங்க சட்டமன்ற. சார் தூத்துக்குடியில் நீங்கள் வந்து பெண்கள் ரெப்ரசன்டேஷன் பற்றியே உங்களுக்கு அதாவது உங்களால் வந்து பேச முடியாது. தூத்துக்குடியிலேருந்து ஒரு பெண்ணு மாவட்ட செயலாளர் வேணும்னு வந்து அவரோட கார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, விஜயோடைய கார் முன்னாடி. அதை கூட இறங்கி வந்து அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல கூட தகுதி இல்லாம அங்க வந்து வர முடியாத மதிக்க தெரியாத தலைவரை பெற்று இருக்கிறீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் பத்தினா நீங்க வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது சார். மற்ற இல்ல அவங்க ஒருத்தர் தான் பெண் இல்ல, அவங்க கட்சியில நிறைய மற்ற பெண்களுக்கு அதாவது மதிக்கிறது இல்ல நான் சொல்றேன். அந்த கட்சியில மதிப்பு தர்றது இல்ல, அவ்வளவுதான். அது உங்க பார்வை. மகளிர் அணின்னு இருக்கா? யார் வந்து மகளிர் அணி செயலாளர் தாவேக்கால் சொல்லுங்க. நீங்க இப்படி கேக்குறீங்க சொல்லுங்க. ஆனா நாங்க இதெல்லாம் மகளிர் அணி செயலாளர் சொல்லுங்க. அதாவது நீங்க இவ்வளவு விளம்பரம் மகளிர் அணி செயலாளர் சொல்லுங்க. அங்க எவ்வளவு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுங்க. அமைச்சர்கள் வந்திருக்காங்க. மகளிர் அணி செயலாளர் சொல்லுங்க. வந்திருக்காங்களா? மகளிர் அணி ஒரு அணி இருக்கா? சொல்லுங்க, யாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது அவங்க கட்சி ஆளு சொல்லுவாங்க. எல்லாம் பேசுறீங்க சொல்ல மாட்டீங்க. ஓகே. இல்ல சொல்ல இல்ல அத இருந்தா சொல்ல முடியும். திரு மதிவாணன் சுருக்கமா ஒரே வரி நிறைவா. அதாவது தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் வயதை வந்து குறி வைக்கிறாங்க, நல்லா வேலை செய்யறவங்க ஹெல்த்தியா இருக்கிறவங்க வேலை செய்யலான்ற இந்த எண்ணத்துல நீங்க சொல்றீங்க. நான் உடைச்சு சொல்றேன், இது வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுடைய அஜெண்டாங்க. சீனியர்களோடு அவரால் ஒத்து போக முடியவில்லை. அவருடைய ஆதரவாளர்களை கட்சியின் பொறுப்புல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த ஏஜ் ஃபேக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.